ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கருப்பு உளுந்து, 1/2 கப் பச்சரிசி, 5-6 பாதாம், அப்புறம் 1 கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க. அலசினதுக்கு அப்புறமா அதை நல்லா காய வைக்கணுங்க. எனக்கு இங்கே மழை பெய்யுறங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு அடியில் ஒரு டவல் விரித்து அதையே காய வச்சுட்டேன். உங்களுக்கு மழை இல்லை, வெயில் அடிக்குதுன்னா மொட்டை மாடியில் ஒரு ஃபுல் டே கூட காய வச்சுங்க. நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. காய வச்சதெல்லாம் எடுத்து ஒரு வாணலியில் போட்டுட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சிகப்பாகிற வரைக்கும், அதாவது நம்ம அரிசி நல்லா ரெட்டிஷ் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நம்ம ஏன் அரிசி உளுந்த வறுக்கிறோன்னா, இதில் இருக்கிற ஈரப்பதம் நம்ம அரைச்சிட்டு மாவு இருக்கும்போது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகுங்க. நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அதுவே நீங்கள் நல்லா வரன்னு ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால தான் இப்படி பண்ணுறோம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. தருன்னு எல்லாம் அரைக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதையே ஒரு ஜல்லடியில் வச்சு சலிச்சுக்கணும். இப்போது உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி எப்படி உளுந்தங்கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 1 டீஸ்பூன் உளுந்த மாவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கை விட்டு நல்லாவே கலக்கிக்கணும். அது கூட நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சி. அதனால் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், அப்புறம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மாவுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தாவே போதும். வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்க உப்பு போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. உளுந்தங்கஞ்சி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு, கால் வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி வருங்க. அந்த டைமில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் பரிமாறலாம். நான் டெய்லியும் கைராவுக்கு ஏதாவது ஒரு கஞ்சி கொடுத்துருவேனுங்க. ஒரு நாளைக்கு உளுந்தங்கஞ்சி, இல்லைன்னா கம்பங்கூழ், அப்படி இல்லைன்னா ராகி கூழ், அப்படி இல்லைன்னா சத்து மாவு கஞ்சி, இப்படி டெய்லியும் ஒவ்வொரு கஞ்சி கொடுத்துட்டு தாங்க இருப்பாங்க. இப்போ கைரா இது ஓரளவுக்கு விரும்பி சாப்பிட்லைனாலும் சாப்பிடுவா. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.